Capacitance of a parallel plate capacitor. ஜென்ரலாக ஒரு கெப்பாசிட்டரில் ரெண்டு parallel plates இருக்கும். இந்த ரெண்டு parallel platesக்கு நடுவில் சம்டைம்ஸ் ஏர் மீடியம் இருக்கும், அதர்வைஸ் டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கும். இப்போ நம்ம படிக்க போகிற கான்செப்டில் இன் பிட்வீன் த பிளேட்ஸ் ஏர் மீடியம் மட்டும்தான் இருக்குது. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இன்னொரு பிளேட் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த பிளேட்ஸோடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் ஏ. இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. ஒரு பிளேட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ், அதனுடைய சார்ஜை நம்ம ப்ளஸ் கியூன்னு போடுறோம். இன்னொரு பிளேட்டோடைய சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அதை நம்ம மைனஸ் கியூன்னு போடுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த ஏரோ மார்க் ரெப்ரசன்ட் பண்ணுறது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. இப்போது இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸை பற்றி படிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் பிட்வீன் த பிளேட்ஸ். இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் ஃபார்முலா E is equal to sigma by epsilon naught. காஸ் லாவுடைய செகண்ட் அப்ளிகேஷன் அண்ட் தேர்ட் அப்ளிகேஷன் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறது. E equal to sigma by epsilon naught. சிக்மான்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அடுத்தது இந்த சிக்மாவுடைய வேல்யூ Q by A. இதுதான் நான் சொன்னேன் இப்போ காஸ் லாவுடைய செகண்ட் அப்ளிகேஷன். Q stands for charge, A stands for area. இந்த Q வேல்யூ சிக்மா வேல்யூ கொண்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த E is equal to இந்த வேல்யூ Q by A divided by epsilon naught. இந்த A கீழே கொண்டு வந்துட்டோம்னா Q by A into epsilon naught. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபார்முலா V is equal to E into D. V stands for potential difference, E na electric field, D na distance between the plates. இப்போ V is equal to E ஓட வேல்யூ இந்த ஸ்டெப்பில் இருந்து எடுத்து Q by A into epsilon naught, இந்த D அப்படியே இங்கே போட்டாச்சு. இப்போ V is equal to Q into D divided by epsilon naught into A. அடுத்தது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா, கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்முலா C is equal to Q by V. Q as it is போட்டுட்டு V ஓட வேல்யூ Q D by epsilon naught A. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த Q கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த A மேலே கொண்டு போயிட்டோம்னா எப்சிலான் நாட்டும் ஏவை மேலே போயிருக்குன்னா எப்சிலான் நாட் A by D. இப்போ எப்சிலான் நாட் ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவல் டு ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா டைரக்ட்லி ப்ரிப்போர்ஷனல். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C is directly proportional to A and C is inversely proportional to D. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், whereas distance increase ஆனால் capacitance decrease ஆகும். This is the relation.